பறவையாக இருந்தும் பறக்க முடியாத இந்த பறவையோட பேர் தான் மோவா. நியூசிலாண்டை சேர்ந்த இந்த பறவை பார்க்குறதுக்கு ஆஸ்ட்ரிச் மாதிரி இருக்கும். ஆனால் கிவி போல் ரெக்கை இருக்காது. ஸோ நோ ஃப்ளை ஒன்லி வாக். இதுங்களோட சைஸை வச்சு ஒரு 9 ஸ்பீசிஸாக இதுங்களை பிரித்து வச்சுருக்காங்க. இருக்கிறதுலே பெருசு 3 அடி உயரமும் 200லேருந்து 250 கிலோ வெயிட்டும் இருக்கும். நியூசிலாண்டில் இருக்கிற காடு தான் இதோட வீடு. அங்கே இருக்கிற தாவரங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. வருஷத்துக்கே 1லேருந்து 2 முட்டை தான் விடும். அதோட சைஸ் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது எந்த உயிரினத்தையும் வேட்டையாடாது. ஆனால் இது வேட்டையாடுற ஒரே உயிரினம் ஹேஷ்டீகிள். ஸோ இதுக்கு ஆபத்துனா வான் வழியாக ஈகிள் மூலமாக மட்டும்தான் இருந்துச்சு மனுஷங்க உள்ளே வர இயர் 1250 அந்த டைமில் தான் மனுஷங்க ஃபஸ்ட்டு நியூசிலாண்டுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ தான் இந்த பறவையோட அழிவும் ஆரம்பிக்குது. இந்த மனுஷ பயலுக கறிக்காகவும் ஃபெதர்ஸ்க்காகவும் அதுங்களை பயங்கரமாக வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுங்களோட எண்ணிக்கை பயங்கரமாக குறையுது. இயர் 1400 அந்த டைமில் நியூசிலாந்து காட்டில் ஒரு மோவா பறவை கூட இல்லை. அதாவது மனுஷங்க நியூசிலாண்டில் கால் வச்சு வெறும் 200 வருஷத்தில் அந்த பறவையோட இனமே அழிஞ்சு போச்சு. இந்த பறவை அழிஞ்சதுனால ஈக்கோ சிஸ்டம் பயங்கரமாக பாதிச்சுது. இதில் சோகமான விஷயம் என்னென்னா, இந்த பறவையே மெயின் ஃபுட் சோர்ஸாக நம்பி வாழ்ந்துட்டு இருந்த ஹேஷ்டீகளோட இனமும் அடியோடு அழிஞ்சு போச்சு.